ஷோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி நம்ம வெளியில பின் வாக்கிங் நடந்துட்டு போவோம். சரியா? ஏய் சிவானி, நான் வெளியில போய் நடக்க போறேன். வீட்டை ஜாக்கிரதையா இரு. ஏய் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்கற? ஏய் சிவானி, உனேதான் காது கேக்குதா இல்லையா? சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா? நான் இங்க ஒரு தொண்டை வலிக்கு கத்திட்டு இருக்கிறேன். நீ அங்க ஃபோன் என்ன நோண்டிட்டு இருக்கிற? இரு, ஃபோனை பிடிங்க வச்சுட்டு போறேன். ஐயோ, நம்மளுக்கு இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் இதுதானே. இதுவும் அம்மா பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஸோ என்னதான் பண்ணுறது? அம்மா வேணாம்மா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விடுங்க விடுங்க அம்மா, விடுங்கம்மா. ப்ளீஸ் தாங்க தாங்க தான். எவ்வளோ நேரமாக நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். இந்த ஃபோனில் அப்படி என்னதான் இருக்குது? நான் சொல்ல இந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பார்த்துக்கோ. ஆமாம், வீட்டில் கொஞ்சம் வேலைங்க இருக்குது, செய்ய போய்ப்போ. பாத்திரம் வளர்க்குறது இருக்குது, வீடு க்ளீன் பண்ணுறது இருக்குது, மீன் தொடி மாற்றிடு. என்ன போயிட்டு வர்றக்குள்ள இந்த வேலையெல்லாம் செஞ்சிடறாமா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதாமா. சொல்லு, மாட்டியா செய்வியா? வாய் தந்து சொல். சரிங்கம்மா சரிங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. செஞ்சிரு. மனசியா இதான் இப்படி பண்ணுவாங்க. சரி இருந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டையும் அம்மா பறிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு என்னதான் பண்ணுறது? போர் அடிக்குமே. சரி, அம்மா சொன்ன வேலையாச்சும் செய்வேன். அப்பா எத்தனை வேலைப்பா, முடிக்கிறக்குள்ள போதுனாச்சு. டைம் 2 ஆயிடுச்சு. அம்மா இன்னும் காணோம். கண்டிப்பாக அந்த ஃபாத்திமா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கு சண்டை வரும், அப்புறம் வந்து சேர்ந்து பேசிப்பாங்க. வேலை இல்லை. நம்மளுக்கு போர் அடிக்குது, உட்காருவேன். நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அம்மா கூப்பிட்றேன்னா அதுக்கு ஃபோன் எடுத்துட்டு போயிட்டாங்க. சிவானி, எல்லா வேலையும் செஞ்சுட்டியா? பார்த்துட்டு வர செஞ்சுட்டாளாங்க. எல்லாம் செஞ்சுட்டா. நல்ல பொண்ணு. தேங்க்யூம்மா. சாப்பாடு செஞ்சு கொடுக்குறீங்களா?